சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிலவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை. இன்று அஷ்டமி திதி. இன்று காலை 8:23 மணி வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று காலை 11:40 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம், பின்பு மகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:53. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் 2லையும், செவ்வாய் 3லையும், சந்திரன் 5லையும், கேது 8லையும், சனி 10லையும், குரு 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் தன வரவுகளால உங்க சேமிப்புகள் அதிகரிக்கும். நீங்க கற்ற கலைகளால லாபம் மேம்படும். இழுபறிய இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருக்கவங்க கிட்ட உங்கள் மீதான மரியாதை மேம்படும். சுப காரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் சிலருக்கு தடையில்லாம நல்லபடியா நடந்து முடியும். தாய் வழி உறவினர்களால அலைச்சல்கள் உண்டாகும். சிலர் கலை பொருட்களை வாங்குவீங்க. வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. பயணங்கள் சிறப்பா அமையும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. பணியிடத்துல உங்க பணிகள் கடினமா இருக்கும். குறித்த நேரத்துக்குள்ள உங்க பணிகளை செய்து முடிக்க முடியாம போகலாம். தவறுகள் நேராம இருக்க சற்று கவனத்தோட பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணையோட சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இந்த உணர்வுகளை தவிர்க்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிப்பதற்கும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தேவையில்லாத செலவுகளும் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் சங்கீதம் தொடர்பான துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் சமயத்துல கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. பத்திரிகை தொடர்பான பணிகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் உங்க முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். உங்க மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். குடும்பத்தினர் உங்க ஆலோசனைகளை ஏத்துப்பாங்க. பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும்.
வீட்டில் விருந்தினர்களின் வருகை இருக்கும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு உங்க வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கும். மகிழ்ச்சியான புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணியில் இருக்கும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாவும் திருப்திகரமாகவும் வச்சிருக்கும். உங்க வாழ்க்கை துணையோட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க விரும்பும் வகையில பணவரவு உண்டாகும். நீங்க பயனுள்ள வகையில உங்க பணத்தை செலவு செய்வீங்க. உங்களால சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. இதனால உங்க உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அனுபவ அறிவால் சாதிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மனை தொடர்பான செயல்பாடுகளால உங்களுக்கு லாபம் மேம்படும். உங்களுக்கு கிடைக்கும் தனவரவுகளை பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்யறதால ஆதாயம் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல லாபம் மேம்படும். குடும்பத்தாரின் விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றுவீங்க. கலை சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே நடந்து முடியும். எதிர்பார்த்த தொகை உங்க கைக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. வியாபாரத்துல வரவு கணிசமா உயரும். உத்தியோகத்துல தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிலர் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வீங்க. பொறுமையா இருக்கிறதால நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும். பணியிடத்துல சில மன உளைச்சல்கள் காணப்படும். உங்க பணியில் கூடுதலா சுமைகளை சுமக்க வேண்டி இருக்கும். உங்க வாழ்க்கை துணையோட உங்க உணர்வுகளை கவனமா பகிர்ந்துக்க பாருங்க. இன்னைக்கு அமைதியோடையும் பொறுமையோடையும் இருந்தா இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்காது. நீங்க பணத்தை கவனமா கையாள்வது நல்லது. பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தந்தையின் உடல் நலத்துக்காக செலவுகள் உண்டாகும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்க ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மனசாட்சிப்படி செயல்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபம் மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும்
ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்க மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியா குறையும். உடல் தோற்ற பொலிவில் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருக்கவங்க கிட்ட அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபம் மேம்படும். மற்றவர்களின் விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றுவீங்க. எந்த விஷயத்திலையும் கோபப்படாம விவேகத்தோட செயல்படுறதால உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். இன்னைக்கு குடும்பத்தாரோட வீண் விவாதம் வந்து போக வாய்ப்பிருக்கு. வாகன பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல செல்போன் பயன்படுத்தாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல வேலையாட்களால சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. இன்னைக்கு நீங்க சற்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க. பாதுகாப்பற்ற உணர்வு உங்ககிட்ட இருக்கும். இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமா இருக்க நீங்க எல்லார்கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டி இருக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை கையாளும் சமயத்துல பொறுமை இழந்து காணப்படுவீங்க. இதனால உங்க பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. அதனால கவனமா பணியாற்றுவது நல்லது. உங்க மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படும். இதை உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. நீங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பண சிக்கல் உண்டாக வாய்ப்பிருக்கு. அதிக அளவு கடன்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதி விஷயத்துல கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தொண்டை சம்பந்தமான பாதிப்புகளும் தலைவலி சம்பந்தமான பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வதால உங்க ஆரோக்கியத்தை நீங்க ஓரளவுக்கு சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்கள் கடினமா உழைத்து வெற்றி பெற வேண்டி இருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு போராடி வெல்லும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய்விளக்கேற்றி பைரவரை வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வித்தியாசமான இடத்திற்கு சென்று வருவது தொடர்பான சிந்தனைகள் உங்க மனதில் ஏற்பட்டு மறையும். ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பொது காரியங்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீங்க. இன்னைக்கு எதிர்பார்த்த பணவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகளால பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால செலவுகள் உண்டாகும். மற்றவர்களோட வீண் விவாதம் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த பாருங்க. பணிச்சுமை ஓரளவுக்கு குறையும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சற்று அதிகரிக்கும். இருந்தாலும் பணியாளர்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைப்பது சிலருக்கு தாமதமாகலாம். இன்னைக்கு நீங்க கடினமா உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். இனிமையான இசை கேட்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் இயற்கை காட்சிகளை ரசிப்பதாலையும் மன அமைதி உண்டாகும். பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பா இருக்காது. பணிச்சுமை சற்று குறைந்தாலும் சக பணியாளர்களோட வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் தடைகள் உண்டாகும். நீங்க அதை கவனமா கையாள பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை கண்காணிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச வரைக்கும்
தேவையில்லாத செலவுகளையும் கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சற்று சுமாராக தான் இருக்கும். சிலருக்கு கால்வலி மற்றும் தோல் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறு சிறு தடை தாமதத்திற்கு பின் வெற்றி கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று தடை தாமதங்கள் உண்டாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இன்னல்கள் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் நுணுக்கமான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்க மனதில் இருக்கும் கவலைகள் படிப்படியாக குறையும். சபை தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் வருகையால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். மின்சாரம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு மேன்மை உண்டாகும். வாகன வசதிகள் சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்னைக்கு சாதுரியமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க. இன்னைக்கு நீங்க புதிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க. சிறப்பா திட்டமிடுறதாலையும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதாலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணியில் பெயரையும் புகழையும் சம்பாதிப்பீங்க. பணியிட சூழல் சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீங்க. இதனால ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்க சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமா உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்துல பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் இருக்காது. மாணவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கிறதால மகிழ்ச்சியோட இருப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்.
துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் பணிபுரியும் இடத்தில் உங்க செயல்பாடுகளுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உலக நடவடிக்கைகளால மனதில் மாற்றங்கள் உண்டாகும். வாகனம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருந்துக்க பாருங்க. மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். உடற்பயிற்சி மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் உங்க கை அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. உறவினர்களால ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இன்னைக்கு நீங்க பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்திலையும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இனிமையான இசை கேட்கறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்துல முறையா திட்டமிட்டு நேரத்தோட செயல்பட்டா எளிமையா பணியாற்ற முடியும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்க கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட கவனமா பழகிறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. விட்டு கொடுத்து செல்வதால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமா இருக்காது. இழப்புகள் ஏற்படாம இருக்க உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் சிலருக்கு மட்டும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய்விளக்கேற்றி பைரவரை வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மருத்துவம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதனால ஆதாயம் அடைவீங்க. உணவுப் பொருட்கள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் மேம்படும். வாழ்க்கை துணையோட சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு உங்க வேலைகளை உடனே செய்து முடிக்கணும்னு நினைப்பீங்க. சில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பகச்சிக்காதீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகள் வந்து போகும். இன்னைக்கு உங்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க பாருங்க. நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்படும். உங்க பணிகளை மேற்கொள்ளும் சமயத்துல சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா கிடைக்காது. உங்க உணர்வுகளை உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட கவனமா வெளிப்படுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதாலையும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறதாலையும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையில்லாத செலவுகள் உங்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மன உளைச்சல் காரணமா ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாகும். குறிப்பா சிலருக்கு தூக்கமின்மை காணப்படும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறது உங்க உடல் நலத்திற்கு நல்லது.
மாணவர்கள் கூடுதலாக உழைத்தா மட்டும்தான் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய்விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகளில் சிந்திச்சு செயல்படுறது அவசியம். வாழ்க்கை துணையோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட ஏற்படும் கருத்து வேறுபாடுகளால் வருத்தங்கள் உண்டாகும். இன்னைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமா அலைச்சல்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால சில சங்கடங்கள் உண்டாகும். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிக்கிறதால சஞ்சலம் உண்டாகும். இன்னைக்கு சில சவால்களை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை கையாளும் சமயத்துல கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். நீங்க அதை சாமர்த்தியமா கையாள பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருவருக்கும் இடையேயான உறவில் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். இதை சரி செய்யறதால உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வை உண்டாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சற்று ஏற்றத்தாழ்வான நிலை காணப்படும். உங்க பணத்தை கையாளும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. இதனால தொண்டை வலி மற்றும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகளை தவிர்க்க முடியும். மாணவர்கள் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பமான நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய்விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும்.
பொது அறிவு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. தவறிப்போன சில பொருட்கள் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவீங்க. வாக்குவாதங்களால இன்னைக்கு உங்க மனதில் இருக்கும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் உண்டாகும். நண்பர்கள் எதிர்பார்ப்போட உங்களை அணுகுவாங்க. தொழில் மற்றும் வியாபார நடைமுறையில் தேக்கமான நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. திடீர் செலவால உங்க சேமிப்புகள் குறைய வாய்ப்பிருக்கு. பணியாளர்கள் பணிச்சுமையால அவதிப்படுவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கவனம் தேவைப்படும். பெண்கள் யாரையும் நம்பி எதையும் கடனா கொடுக்காதீங்க. இன்னைக்கு உங்க முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பணியிடத்துல இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். உங்க முயற்சிகள் உங்க மேலதிகாரிகளால பாராட்டப்படும். உங்க சக பணியாளர்களோடையும் நல்லுறவு காணப்படும். உங்க குடும்பத்துல அன்பு அதிகரிக்கும். உங்க வாழ்க்கை துணையோட ஒற்றுமையாவும் மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சுதந்திரமா இருக்கும். உங்க சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். பணப்புழக்கம் சிறப்பா இருக்கிறதால நீங்க திருப்திகரமா உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகளை பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவரை வழிபட தடைகள் அகலும். காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மூத்த சகோதரர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்க. எதிர்பாராத பயணங்கள் மற்றும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்களை குறைக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பங்காளி வகையில இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட விரிசல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல சற்று நிதானம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. வியாபாரத்துல வேலையாட்களால சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்றைய நாளை உங்க சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். நேர்மையான முயற்சிகளால விரும்பும் பலன்களை நீங்க அடைய முடியும். பணியிடத்துல ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி காணப்படும். உங்க முயற்சியால நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு சுமூகமான உறவை பராமரிப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். இருந்தாலும் கோபமான பேச்சுக்களை மட்டும் சற்று குறைச்சிக்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க செலவழிப்பதற்கான பணம் உங்ககிட்ட இருக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்துல சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு உங்க எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்ல பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்க சாதுரியமான செயல்பாடுகளால எல்லார்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த கால தாமதங்கள் குறையும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகளும் முயற்சிகளும் உங்களுக்கு மேம்படும். இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் சிலருக்கு உண்டாகும். பொருள் ஈட்டுவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. உறவினர்கள் விவகாரங்களில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. பெண்கள் உற்சாகமா எதையும் செய்ய தொடங்குவீங்க. பிள்ளைகள் தங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்க தவிர்க்கிறது நல்லது. அமைதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் எந்த விஷயத்திலையும் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்துல வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். உங்க பணிகளை கையாளும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்க சற்று குழம்பி இருப்பீங்க. இதை உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் சில அசௌகரியங்கள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவுக்கான சாதகமான நாளா இருக்காது. பணம் குறைந்த அளவிலேயே உங்ககிட்ட காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் கருப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் கருப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் விளக்கேற்றி பைரவர வழிபட தடைகள் அகலும், காரிய வெற்றி உண்டாகும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்.